4 விதமான அணிகள் வந்து போட்டியிட்டு களத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தாங்க கணிக்கணும். எப்படி இருக்குன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல தேர்தலை சந்தித்த கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. எனவே எங்களுக்கு அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் என்னுடைய நோக்கம். தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? சார் நீங்க தான் சொல்லணும், நீங்க தாங்க சொல்லணும். நாங்க தான் 234 தொகுதியில் போட்டியிடுறோம். எங்க அதிமுக தலைமையில் 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்க தேர்தல் சந்திக்கிறோம். நீங்க தான் சொல்லணும் தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். டெல்லியிலிருந்து அங்குடைய கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுக்க எப்படி இருக்குது. இப்ப ஏறத்தாழ வந்து தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப 4 முனை போட்டி அப்படின்றது ஓரளவு உறுதியாயிடுச்சு. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, விஜய் கட்சி ஒண்ணு, இந்த பக்கம் வந்து சீமான் கட்சி, 4 விதமான அணிகள் வந்து போட்டியிட்டு களத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தாங்க கணிக்கணும். எப்படி இருக்குன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல தேர்தலை சந்தித்த கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. எனவே எங்களுக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சீட்டை பாமக போட்ட கட்சிகள் சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். நம்முடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். நாட்களில் அனைத்தும் தெரிந்துவிடும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பேட்டியளித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பாக, அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக அவர் டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில் அமித்ஷாவை சந்தித்து தேர்தல் தொடர்பாக பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து நேற்றைய தினம் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது 4 நாட்களில் அனைத்தும் தெரிந்துவிடும் என்று பேட்டியளித்திருக்கிறார். கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை. அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. என்ன ஆரம்பிக்கல சார். முதல் தொகுதி பங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் எந்தெந்த தொகுதி யாருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அண்ணா திமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யணும். அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் 2 முறையும் வந்து அமித்ஷாவை பார்க்க வராங்க சார். அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சீட்டை வந்து டிடிவி தினகரன் பாமக போட்ட கட்சிகள் சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். நம்முடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் என்னுடைய நோக்கம்.
சார் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ உங்க கூட்டணி சார் நீங்க தான் சொல்லணும், நீங்க தாங்க சொல்லணும். நாங்க தான் 234 தொகுதியில் போட்டியிடுறோம். எங்க அதிமுக தலைமையில் 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்க தேர்தல் சந்திக்கிறோம். நீங்க தான் சொல்லணும் தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். டெல்லியிலிருந்து அங்குடைய கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுக்க எப்படி இருக்குது. இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை. அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு என்ன ஆரம்பிக்கல சார். முதல் தொகுதி பங்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபைனல் வேற கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அண்ணா திமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யும். அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் ரெண்டு பேரையும் வந்து அமித்ஷாவை பார்க்க வராங்க சார். அவரும் கலந்து பேசுறதுதான் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சீட்டை வந்து டிடிவி தினகரன், பாமக போன்ற கட்சிகள் சார் அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். உங்களுடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ உங்க கூட்டணி சார் நீங்க தான் சொல்லணும், நீங்க தாங்க சொல்லணும். நாங்க தான் 234 தொகுதியில் போட்டியிடுறோம். எங்க அதிமுக தலைமையில் 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்க தேர்தல் சந்திக்கிறோம். நீங்க தான் சொல்லணும் தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். டெல்லியிலிருந்து அங்குடைய கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுக்க எப்படி இருக்குது. இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. ஸ்பீடா போயிட்டு இருக்குது, எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருக்குது. தேர்தல் வந்து பிரச்சாரம் ஏற்கனவே பாரத பிரதமர் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து மதுராந்தகம் 1, மதுரை 1, திருச்சி 1 ஆக 3 இடங்களில் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்று மேலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. பல மாநிலத்தில் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வருவார். வருகின்ற பொழுது பத்திரிகையாளர்களுடன் தெரிவிக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் தேர்தல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.